அம்மாவா நடிக்க தானே செஞ்சீங்க. நீங்க ஒண்ணும் அவளுக்கு நிஜ அம்மா இல்லையே. சொல்ல பார்த்தீங்கன்னா, அம்மு ஸ்கூலுக்கு வராதனால காவேரி அம்முவை பார்க்க போகிறாங்க. வேறு எந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு வரலைன்னா இப்படி தான் அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் பார்ப்பீங்களான்னு காவேரிட்ட விஜய் கேட்குறாங்க. எப்படி அம்முவை புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி அம்முவை என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அம்முக்கு நான் அம்மாவாக நடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்முக்கு அம்மாவாக மட்டும்தானே நடிச்சிங்க, நீங்கள் ஒன்றும் அம்முவோட அம்மா இல்லையே அப்படின்னு காவேரிட்ட சொன்னோடனே காவேரி முகமே வந்து மாறிடுது. நீங்கள் என் குழந்தைக்கு டீச்சராக மட்டும் இருங்க, அதை தவிர அவளை பார்க்குறதுக்கு இனிமேல் இங்கே வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி லிமிட்டை தாண்டி பழகுறேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் இப்போ உங்கள் லிமிட்டை தாண்டி பழகிட்டு இருக்கீங்க. இனிமேல் இந்த பக்கம் வராதீங்க, இப்போ இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. காவேரி வீட்டுக்கு வராதனால சாரதா ரொம்பவே பயந்து போயிருக்கு. காவேரியை நிவினும் விஜயும் தேடுறாங்க. காவேரி வரதை பார்த்துட்டு நம்ம நிவின் வாங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் வந்தால் இன்னும் அவள் ரொம்ப கோவப்படுவா, நீங்களே அவகிட்ட பேசி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு விஜய் சொல்லிடுறாங்க.